அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2ல உள்ள இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1ல உள்ள எழுத்துக்களின் வகையும் தொகையும் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அத பாருங்க. பார்த்துட்டு நீங்க இத பாருங்க. உங்களுக்கு எளிமையா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? தமிழ் எழுத்துக்கள் எதெல்லாம்? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இந்த 247 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது உயிர்மெய் குறில் எழுத்து 90, உயிர்மெய் நெடில் எழுத்து 126. இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது 216. சரிங்களா? இதை ஏன் ஓயாமல் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். உயிர்மெய் குறில் எத்தனை? 90, உயிர்மெய் நெடில் எத்தனை? 126. இது ரெண்டும் சேர்ந்த 216 எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது நமக்கு தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 247 நமக்கு தெரியும். இப்போது எழுத்துகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எதெல்லாம் அப்படின்னா முதல் எழுத்துகள், சார்பெழுத்துகள். இதில் முதல் எழுத்துகள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிரெழுத்து எத்தனை? 12. எதெல்லாம்? ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய அந்த 12 உயிரெழுத்துக்களும். மெய்யெழுத்து எத்தனை? 18. எதெல்லாம்? இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய அந்த 18 மெய்யெழுத்துக்களையும் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த 30 எழுத்துக்களையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 30. சரிங்களா? முதல் எழுத்து எத்தனை? 30. இந்த 30 எழுத்து எப்படி வந்துச்சு? உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்த 30 எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். ஏன் இந்த 30 எழுத்தையும் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 30 எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இந்த 30 எழுத்தும் தான் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்? 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. அப்போ முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ சார்பெழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்பெழுத்துனா என்ன அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா 10 வகைப்படும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். சரிங்களா? எதெல்லாம் பார்க்கலாம். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பெழுத்து 10 வகைப்படும். சரிங்களா? 10 வகையில் உயிர்மெய் ஆயுதம் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2 இப்போ படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதில் உயிர்மெய் ஆயுதம் இதை ஏன் நம்ம சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் இதில் படிப்போம் அப்படின்னா 7th term 1 இயல் 1ல் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இதை பற்றிலாம் 7th term 1 இயல் 2ல் நம்ம படிப்போம். சரிங்களா? இப்போ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயிர்மெய் ஆயுதம் எதனால் நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம் எதனால் உயிர்மெய்யையும் ஆயுதத்தையும் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மெய் எழுத்துகள் உயிரெழுத்தோட ஒன்றோடு ஒன்று சேரும் போது இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்து பிறக்குது. மெய்யெழுத்து இக்கு, உயிரெழுத்து அ, க. இக்கு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து என்ன செய்து தோன்றுது. உயிர்மெய் எழுத்துடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா க. இதை எப்படி வரும்? எக்கு கூட்டல் ஆதான கா வரும். இதோடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கு? உச்சரித்து பார்க்கும்போது க க இக்கா. உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் அந்த சவுண்டில் வருது. அப்போது ஒளி வடிவம் எப்படி இருக்குது? மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வரி வடிவம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரி வடிவம் எதை மாதிரி இருக்குது? மெய்யெழுத்து மாதிரி இருக்கா, உயிரெழுத்து மாதிரி இருக்கா? மெய்யெழுத்து மாதிரி தானே இருக்குது. உயிர் மெய்யெழுத்துடைய வரி வடிவம் இதை ஒத்து இருக்குது, மெய்யெழுத்தை ஒத்து இருக்குது. அடுத்து கால அளவு. குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை பார்த்தோம்? 1 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். இதுவே ஆன்னு வந்தால் நெடில். அப்போ காங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? 2 மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கால அளவு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? உயிரெழுத்தை வச்சு தான் நம்ம குறில் நெடில் அப்படின்னு பிரிக்கிறோம். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படிங்கிறத பிரிக்கிறோம். அப்போது கால அளவு எதை ஒத்திருக்கும்? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்துடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும்.
அடுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். மெய்யெழுத்து மாதிரியே தான் உயிர்மெய் எழுத்து இருக்கும். சரிங்களா? அடுத்து கால அளவு அப்படிங்கிறது குறில் நெடில் அப்படின்னு சொல்லி உயிரெழுத்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், கால அளவு சொல்லுவோம். அப்போது உயிர்மெய் எழுத்துடைய கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால தான் உயிர்மெய் எழுத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா இப்போ? அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எதனால் நம்ம சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயுதம் அப்படிங்கிறது 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் கொண்டது தான் என்னது அப்படின்னா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இதுதான் ஆயுத எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அடுத்து ஆயுத எழுத்து வந்து நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. சரிங்களா? அதை ஒலிக்கும் போது அக்குன்னு சொல்கிறோமா, நுட்பமான ஒலிப்பு முறை கொண்டது. சரிங்களா? அடுத்து இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து என்ன செய்யாது, இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அதே மாதிரி சொல்லுடைய முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. சொல்லுடைய இடையில மட்டும்தான் என்ன செய்யும், வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து. தனித்து என்ன செய்யாது, இயங்காது. அப்படியே இடையில வந்தாலும் அது எப்படி வருமா, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து, ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து வரும். அந்த ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வல்லின உயிர்மெய்யை பெற்று சொல்லுடைய இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? சொல்லுடைய இடையில மட்டும்தான் வரும். அதாவது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும், தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தை பெற்று வரணும். இப்படி தான் வந்து ஆயுத எழுத்து வரும். இது என்ன செய்யாது, தனித்து வராது. சொல்லுடைய முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. அப்போ இடையில மட்டும்தான் வரும். இப்படி முதல் எழுத்தான உயிரையும் மெய்யையும் ஆயுத எழுத்து சார்ந்து வர்றதுனால தான் ஆயுத எழுத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்தில் இந்த 2 வகை மட்டும் கொடுத்துருக்காங்க. முதலெழுத்தும் சார்பெழுத்தும். இதுக்கு பின்னாடி வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுக்கல. இந்த 2 மட்டும் கற்பவை கற்றபின் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னா முதல் எழுத்துகள் இடம்பெறாத சொற்கள் எது அப்படின்னா குருவி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எடுத்துக்காட்டு குருவி அப்படின்னு. இதை வந்து அப்படியே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. டெட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. முதல் எழுத்துகள் இடம்பெறாத சொற்கள் அப்படின்னா எடுத்துக்காட்டு கொடுத்து ஒரு 4 கொடுத்து குருவியும் வந்து இருந்துச்சு அதில். சரிங்களா? குருவி முதல் எழுத்துக்கள்னால் எதெல்லாம் இப்போ தான் பார்த்தோம். உயிரெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய் வந்து 18. இந்த 30 எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும், இந்த குருவி அப்படிங்கிறதுல உயிரெழுத்து இருக்கா, இல்லை. ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்து தானே நம்ம உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். அது இருக்கா, இல்லை. அதுக்கப்புறம் மெய்யெழுத்து இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய 18 எழுத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மெய்யெழுத்து இதில் இருக்கா, இல்லை. அப்போ இது என்னது, முதல் எழுத்துகள் இடம்பெறாத சொற்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள். அப்போ முதல் எழுத்துக்கள்னால் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொல். முதல் எழுத்துனா என்ன அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம். உயிரும் மெய்யும் தான். அதில் வந்து எடுத்துக்காட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆங்கிறது என்னது, உயிரெழுத்து. இம்முங்கிறது என்னது, மெய்யெழுத்து. முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிறதுல எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதலெழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களை தான் முதலெழுத்துக்கள்னு சொல்கிறோம். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கிறதுனால இந்த 30 எழுத்துக்களை முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதலெழுத்து 30ஐயும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய்னா என்ன, மெய்யும் உயிரும் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால தோன்றக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, 216. இந்த உயிர்மெய் எழுத்துக்களை எதனால் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், இதோடைய ஒளி வடிவம் அப்படிங்கிறது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குது. வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தை ஒத்திருக்கு. கால அளவு அப்படிங்கிறது உயிரெழுத்தை ஒத்திருக்கு. இந்த மாதிரி முதல் எழுத்துக்களை சார்ந்தே வர்றதுனால உயிர்மெய் எழுத்தை நம்ம சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து நம்ம எதனால் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம், ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. சொல்லுடைய முதல்லையும் இறுதியிலையும் வராது, இடையில மட்டும்தான் வரும். முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று இடையில மட்டும்தான் வரும். இப்படி உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால தான் ஆயுத எழுத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். முதலெழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் எது அப்படின்னா குருவி.
முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொல் எது? ஆம். முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை புக் எடுத்து படிங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.